காலை 6 மணி முதலே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அமைச்சரின் உதவியாளர் நயினார் வீட்டில் 2.2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை வருவாய்த்துறை புலனாய்வுத்துறை அதிகாரி திரு விஜயராகவன் உறுதி செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் எழில் காத்திருக்கிறார். எழில், சொல்லுங்க, அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் நயினார் வீட்டில் 2.2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் என்னென்ன தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, விரிவா பதிவு பண்ணுங்க. ஆமாம், இந்த வருமான வரித்துறை அதிகாரியுடைய சோதனை தொடர்பாக நாம ஜெயராகவன், அதாவது வருமான வரி புலனாய்வு பிரிவினுடைய இணை இயக்குனர் ஜேடியாக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் எப்பொழுதும் தகவல்களை கேட்பது வழக்கம். எங்கள் ஊடகங்களுக்கு தகவலை தருவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாம் பல முறை அவரிடத்தில் தகவல்களை கேட்டுத்தான் இதற்கு முன்பாக நடந்த சோதனைகள் எல்லாம் தகவல்களை பரிமாறி இருக்கிறார். இந்த நிலைமை அவரிடத்தில் நாம் இந்த தற்பொழுது விஜயபாஸ்கருடைய உதவியாளர் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்று நாம் அவரிடத்தில் கேட்டோம். அவர் முதலில் தயங்கினார். பிறகு ஆகவே நம்முடைய இணைப்புக்கு வந்து ஆமாம், அவருடைய உதவியாளர் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது உண்மைதான் அவர் நம்மிடத்தில் தகவலை பரிமாறினார். ஏற்கனவே அதாவது விஜயபாஸ்கருடைய உதவியாளர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். 8 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு உதவியாளர் வீட்டில்தான் இந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் வருமான வரி புலனாய்வுத்துறையினுடைய ஜேடி விஜயபாஸ்கர் நாம் கேட்டோம். அப்பொழுது அவர் ஆம் என்று அதை ஏற்றுக்கொண்டார். ஒப்புக்கொண்டதை நாம் நம்மிடத்தில் ஒப்புக்கொண்டு அவர் 2.2 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை அவர் ஆம் என நமக்கு தெரிவித்தார். அது மட்டும் அல்லாது எந்த இடத்தில் யார், எந்த உதவியாளர் என நாம் கேட்டபொழுது அவர் அதை சொல்ல மறுத்துவிட்டார். என்றால் விஜயபாஸ்கருக்கு 8க்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பழனியத்தில் நயினார் என்று எல்லாம் குழப்புகிறார்களே, யாருடைய வீட்டில் சரியாக சொல்ல முடியுமா என்று நாம் கேட்டோம். இப்பொழுது இருக்கிற நெருக்கடியான இந்த நிலைமையில் தகவல்களை எங்களால் பரிமாறிக்கொள்ள முடியாது. பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது உண்மைதான் என்று மட்டும் அவர் நம்மிடத்தில் தெளிவாக கூறினார். ஆனால் குறிப்பாக எந்த உதவியாளர் வீட்டில் என்பதை சொல்ல அவர் மறுத்துவிட்டார். அது மட்டுமல்லாமல் ஊடகங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற கருத்தையும் நம்மிடத்தில் அவர் பதிவு செய்தார். தற்போது விஜயபாஸ்கருடைய வீட்டிற்குள் உள்ளே நுழைவதற்காக நான் காத்திருக்கிறேன். ஆனால் அந்த இடத்தில் நிலைமை சரியில்லாத காரணத்தினால் நான் அந்த நுழைவாயிலேயே நிற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னும் ஊடகங்கள் அதிகமாக என்னுடன் வர வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்தார். ஊடகங்கள்